அடி ஒவ்வொரு பொழுதும் உன அப்படி நான் ரசிச்சேன். உயிர் கொள்ளது ஓ நினப்பு கண்மணியே. ஓ ஒரு ஆயிரம் வானவில்ல உன் பூவிழி காட்டுதடி. அத சட்டுன்னு நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் புள்ள. கண்கள் ஏதோ ஊதிட களவாடு நெஞ்சும் தானே பாடு மறந்தோட. இப்போ எதுக்கு நீ இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இவ்வளோ அழகா இருந்தா என்ன பண்றது? என்னோட கண்ணு ஒன்றை தவிர வேற எதுவுமே பார்க்க மாட்டேங்குது. சும்மா சைடில் கூட திரும்ப மாட்டேங்குது. அவ்வளோ அழகா இருக்க மாயா. என்ன? உன்கிட்ட ஒன்று சொல்லணும் சொல்லு. மாயா. இதுக்கு முன்னாடி உன்னைய பார்க்கும்போது எனக்கு உன் மேல நிறைய மரியாதை இருந்துச்சு மாயா. அப்பா பிஸ்னஸ் மேனா இருந்தாலும் நீ உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி அதில் சக்ஸஸும் ஆயிட்ட. உன்னோட அப்பா அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் மாயா. ஆனால் நீ இதுவரை ஒரு ஆட்டிடியூடு ஒன்றுமே காட்டினது கிடையாது. ஸோ உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ வளர்ந்தாலும் இவங்கள மாதிரி தான் இருக்கணும். ஒரு ஆட்டிடியூட் இல்லாமல், ஒரு ஹெட் வெயிட் இல்லாமல் உன்னை ரொம்ப மதிச்சு வச்சிருந்தேன். ஆனால் அப்போலாம் உன் மேலே எனக்கு லவ் எதுவுமே கிடையாது மாயா. அதுக்கப்புறம் ஒன் டே உன்னோட அப்பா வந்தாங்க. வந்துட்டு என்கிட்ட உன்னோட எக்ஸ் பற்றி எல்லாமே சொன்னாங்க. நீ ஃபீல் பண்ணுறத பற்றி, என்னோட பொண்ணுக்கு நீ தான் கரெக்டாக இருப்பேன்னு எனக்கு தோணுது, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி சொல்லி கேட்டாங்க. ஆனால் எனக்கு அப்பவும் உன் மேலே லவ் இல்லை மாயா. அப்போ நான் யோசித்தேன், நீங்கள் எங்கே நான் எங்கே, உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் கீழே ஒர்க் பண்ணுறேன் நான். என் மேலே என்ன நம்பிக்கை வச்சு அவர் அப்படி கேட்டாருன்னு எனக்கு தெரில. ஆனால் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், மாயாவுக்கு நீ தான் பொருத்தமாக இருப்ப. நான் ஃபஸ்ட்டே மாயாவுக்கும் உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிச்சு வச்சேன். எனக்காக ஒரு தடவை மாயாவை பார்த்து பேசுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் உன்னைய பார்த்து பேசினேன் மாயா. அதுக்கு முன்னாடியே நம்ம 2 பேரும் நிறைய தடவை பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் உன்னைய பார்க்கும்போது எனக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு மாயா. ஆனால் போக போக உன்னோட கேரக்டர் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் விழுந்துட்டேன்டி. நீ அர்ஜுன் அவ்வளோ லவ் பண்ணியிருக்க. அந்த மாதிரி ஒரு லவ்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது மாயா. ஆனால் அவனுக்கு கிடைச்சி அவன் மிஸ் பண்ணிட்டான். ஆனால் எனக்கு உன்னோட லவ் வேணும்டி. நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் என்னைக்குமே. ஐ லவ் யூ. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில. எனக்கு தெரியும் ஐயா உனக்கு என்ன சொல்லணும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு. நீ நல்ல டைம் எடுத்துக்கோ, எவ்வளோ நாளும் யோசிச்சுக்கோ. உனக்காண்டி நான் எவ்வளோ நாளும் வெயிட் பண்ணுவேன் உன்னோட காதலுக்காண்டி. எனக்கு தெரியும் ஐயா, நீ ரொம்ப ப்ராக்டிக்கலான பொண்ணு. உனக்கு அர்ஜுனை மறக்க டைம் எடுக்கும் தான். ஆனால் அதுக்காண்டி மறக்காம நீ இப்படியே இருப்பியான்னு கேட்டால் நீ அப்படி இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். நீ இவ்வளோ நாள் லவ் கொடுக்குற சைடில் தானே இருந்திருப்ப. இனிமேல் நீ லவ் வாங்குற சைடில் இருப்ப. நான் என்னம்மா? உங்கள் தோளில் ஒரு நிமிஷம் சாஞ்சிக்கவா? ஆஸ் அ ஃப்ரெண்ட் என்னாச்சுமா? எனக்கு நிறைய ஷேர் பண்ணணும்னு தோணுது. சொல்லு, நான் கேட்குறேன். உங்களுக்கு தெரியும்ல, சின்ன வயசுலேருந்தே எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பா என்னை இருக்கிறதுலே பெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க. இந்த வேர்ல்டுலே ஒரு பெஸ்ட்டு டேட்னா என்னோட டேடி தான். அதுவும் இல்லாமல் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டும் டேடி தான். நான் என்ன பண்ணாலும் என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இருந்தாலும் நான் நிறைய விஷயம் அம்மா கிட்ட சொல்லணும்னு நினச்சிருப்பேன்ல, அதெல்லாம் இதுவரை யார்கிட்டையும் சொல்லி நான் ஷேர் பண்ணதே கிடையாது. அப்பாக்கிட்டேயும் நான் சொல்லி ஷேர் பண்ணதே கிடையாது. ஏன்னா அப்பா எனக்காண்டி அவ்வளோ பண்ணியிருக்காங்க. நான் ஃபீல் பண்ணுறேன்னு தெரிஞ்சாலே அவங்க உடஞ்சிருவாங்க. என்னம்மா? இதெல்லாம் நான் அர்ஜுன்கிட்டயே ரொம்ப நாள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் நான் சொல்லும் போது அவன் வேறு டாபிக் மாற்றிடுவான். எனக்கு ஷேர் பண்ணதுக்குன்னு யாருமே இல்லை. ஸோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்லுமா, ஏன் இவ்வளோ யோசிக்கிற? நீங்கள் சொன்னது கரெக்டு தான். எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்பா எப்போதுமே பிஸ்னஸ் அது இதுன்னு போயிடுவாங்களா. ஸோ நிறைய அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருக்காது. ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நான் தனியாக தான் பார்த்துக்கிட்டேன். இப்போ எனக்கு ஒரு அடிப்பட்டாலுமே எப்படி சொல்ல, பக்கத்தில் வேலையாட்கள் தான் பார்ப்பாங்க. அவங்களும் சும்மா சம்பளம் வாங்குகிறோம், இந்த பொண்ணை பார்த்துக்கணுமேன்னு சொல்லிட்டு சும்மா கையில் அடிப்பட்டாலும் பேண்டேஜ் வச்சு கட்டிட்டு போயிடுவாங்க. பக்கத்தில் இருந்துட்டு உனக்கு வலிக்காமா, அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டி விட்றேன், இது கூட யாருமே இருந்தது கிடையாது. கை வலியோடு நானே சாப்பாடெலாம் எடுத்து சாப்பிட்ருக்கேன். அப்போல்லாம் எனக்குன்னு லவ் கொடுக்க யாராச்சும் இருப்பாங்க. நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. அர்ஜுன் எப்படி சொல்ல, என்னோட உயிர். அவனை என்னோட உயிருக்கு மேலேயும் நினச்சேன். அவன்
நான் லவ் கொடுத்தேன் அவன்கிட்ட, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லைம்மா. அவன் எனக்கு லவ் கொடுக்கனா இல்லையா, கேர் பண்ணுறானா இல்லையா, எதுவுமே தெரிஞ்சுக்காம ஃபுல் லவ் நான் அவனுக்கு கொடுத்தேன். அதெல்லாம் எனக்கு திருப்பி கிடைக்குங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் நான் கொடுத்தேன். ஆனால் அந்த நம்பிக்கையை அவன் சுக்குநூறாக உடச்சிட்டு போயிட்டான். இனிமேல் இன்னொருத்தவங்கள நம்புவேனா எனக்கு தெரில. ஐ எம் சாரி. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இன்னும் வரல. எனக்கு புரியுது மாயா, உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது. நான் உனக்காக எவ்வளோ நாள்னாலும் வெயிட் பண்ணுவேன். உன்னோட நம்பிக்கையை நான் சம்பாதிப்பேன். ஆனால் என்னைக்குமே உன்னோட நம்பிக்கையை உடைய நான் விட மாட்டேன்டி. ப்ராமிஸ். நீ நினைக்கலாம் உங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன், நீ நல்லா பிஸ்னஸ் பண்ணுற, காசுக்காண்டி நான் உன்கிட்ட இப்படிலாம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. சத்தியமாக அப்படி கிடையாதுடி. எனக்கு தெரியும். நானும் நல்லா சம்பாதிக்கிறேன், என்கிட்டயும் காசு நிறையா இருக்கு. அதை விட தேவை எனக்கு காசுலாம் கிடையாதுடி. எனக்குன்னு ஒருத்தவங்க வேணும். எனக்கு என்னை மட்டும் லவ் பண்ணிட்டு சந்தோஷமா நீ நான் நம்ம பாப்பான்னு வாழணும்டி. தாரா, சொல்லுங்க சந்தோஷ். என்ன இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வெளியில வேலை விஷயமா போகணும், அதான். வாங்க, நான் டிராப் பண்றேன். தாரா, என்ன? இங்க ஏன் நிக்கிற? ஒன்றும் இல்லை சார், நானும் தாராவும் வெளியில போறோம். எனக்காக தாரா அங்க வெயிட் பண்ணிட்டு நின்னாங்க. இப்போ நான் வந்தோடனே சேர்ந்து போறோம். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன கடுப்பா வரும்னு பார்த்தா கடுப்பா வாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமாங்காரு. என்னாச்சு இவருக்கு? ஓய் பொண்டாட்டி, நம்ம இதுக்கு மேல இங்க நிக்க கூடாதுப்பா. இப்ப நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு மாமனுக்கு நல்லாவே தெரியும்டி. என்னடா அவர் கூட நம்ம போறேன்னு சொல்றோம், இவர் ஒண்ணுமே சொல்லாம சரி சொல்றாருன்னு தானே யோசிக்க. ம். எனக்கு தெரியும்டி, உன்னை சுத்தி 100 பசங்க வந்தாலும் சரி, என் தாரோட மனசு என்னை தவிர வேற யார்கிட்டயும் போகாதுன்ட்டு. அப்படிலாம் இல்லையே. அப்படிதாண்டி. நேற்று நான் ஒரு ரூமுக்கு வந்தேன்ல, அப்ப நம்ம பக்கத்துல இருக்கும்போது உன்னையவே நீ மறந்துட்ட. அப்போ ஒரு கனவு இல்லையா? நீ நினைச்ச மாதிரி அது கனவுலாம் கிடையாது, நான் உண்மைக்குமே வந்தேன். ஸோ எனக்கு நல்லா தெரியும் என் பொண்டாட்டி என்னை தவிர வேற யார் பக்கமும் போக மாட்டான்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க ஒன்றும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. அப்படியே குட்டிமா. இப்போ எதுக்கு என் பக்கத்துல? பொண்டாட்டி, என் கூட கார்ல வரியா? நானே உன்னைய போற இடத்துக்கு டிராப் பண்ணிடுறேன். ம். இந்த உலகத்திலேயே உனக்கு பிடிச்சது நான் மட்டும் தானே. ம். லவ் யூ தாரா. லவ் யூ டூ தீரா. என்னது லவ் யூ டூவா? பொண்டாட்டி கண்ணை தரடி. லவ் யூ டூனா இப்போ நம்ம சொன்னோம். மாமனுக்கு முக்கியமான வேலை இருக்கு, மாமன் போயிட்டு வரேன். நீ உன் அண்ணன் சந்தோஷ் அண்ணன் கூட போயிட்டு வா. சந்தோஷ், உன்னோட தங்கச்சி அதாவது என்னோட பொண்டாட்டி தாராவை பார்த்து பத்திரமா கூட்டு போயிட்டு வா. என்ன, நான் தான் சொன்னேன்லடா, கனவுல கூட உன்னால தாரா பக்கத்துல நெருங்கவே முடியாது. நெருங்கணுங்கிற ஆசையை நான் எப்போவோ விட்டாச்சு. கிளம்புங்க, சிங்கிள் பசங்க சாபத்துல வந்து விழாதீங்க. புரிஞ்சுக்கிட்டா சரி. தாரா போகலாமா?